குளிர்சாதன பெட்டி கண்டுபிடிக்கப்படுவதற்கு முன்பே மக்கள் குளிர்ந்த உணவை பனி அல்லது நீரோடைகள் மற்றும் குகைகளில் உறைய வைத்தனர். அந்த காலத்தில் மக்கள் தங்கள் வீட்டுக்கு கீழே உள்ள பாதாள அறைகளில் உணவை சேமித்து வைத்தார்கள். இது ஐஸ் ஹவுஸ் என்று அழைக்கப்பட்டது. அவை பனியால் நிரப்பப்பட்டு காப்பிடப்பட்ட பெட்டிகளாக இருந்தன. இயந்திர குளிர்பதனம் மற்றும் உறைதல் ஆகியவை 1800களில் உருவாக்கப்பட்டன. இதன் மூலம் உணவுப் பொருட்கள் கெட்டுப்போகாமல் நீண்ட நாட்களுக்கு பாதுகாத்து மற்ற பகுதிகளுக்கு வழங்க உதவியது. ஒரு தொழில் ஆரம்பிக்கிறதுக்கு ரெண்டே விஷயங்கள் தான். ஒன்று, நம்ம மக்களுக்கு வேல்யூ கொடுக்கணும், அந்த பிஸ்னஸ் மூலமா நமக்கு ப்ராஃபிட் கிடைக்கணும். இது ரெண்டுமே ஒரு பிஸ்னஸ்ல கரெக்டாக அமைஞ்சிருச்சு அப்படின்னா நம்மளை அடிச்சுக்க ஆளே கிடையாது. ஸோ நிறைய பேர் ஒவ்வொரு பிஸ்னஸ் ஆரம்பிச்சு அதில் ப்ராஃபிட்டும் பார்க்குறாங்க, ஒரு சில பேர் லாஸும் அடைகிறாங்க. அதில் என்ன தப்பு நடக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா அந்த லாஸ் நடக்காமல் ப்ராஃபிட்டை நோக்கி நம்மளால கொண்டுட்டு போக முடியும். பட் இன்னைக்கு நான் என்ன விஷயம் சொல்ல போறேன் அப்படின்னா, ஆளாளுக்கு புதுசாக ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கணும், அது பண்ணும் இது பண்ணும் அப்படின்னு ஆசைப்பட்டு இருக்கீங்க. பட் இப்போ நிஜமாவே மார்க்கெட்ல அதிக டிமாண்ட் இருக்கக்கூடிய ஒரு பிசினஸ் என்ன தெரியுமா? ஃபுட் ப்ராசஸிங் என்டர்பிரைசஸ். அதாவது இந்த பதப்படுத்துறாங்க இல்லையா, ஃபுட்டு பதப்படுத்தின உணவுப் பொருட்களை வியாபாரம் பண்றதன் மூலமா நமக்கு அதிகப்படியான லாபம் கிடைக்கும். ஒரு உதாரணத்துக்கு ஒரு வாழைப்பழம் எடுத்துக்கிட்டீங்கன்னா பனானா சிப்ஸ், வாழைப்பழ சிப்ஸ் இருக்குல்ல, அது விற்கிறோம். மிளகாய் அப்படி இருக்குன்னா மிளகாய் தூள். இந்த மாதிரி ஒரு பொருள்லேருந்து அதை ப்ராசஸ் பண்ணி வேற ஒரு ஃபுட்டாக நம்ம வியாபாரம் பார்க்கும்போது அதுக்கான ஒரு டிமாண்டுன்றது ப்ராஃபிட்டுங்கிறதும் நம்ம நினைக்கிறத விட ஜாஸ்தியாகவே கிடைக்கும். அதுக்காக தான் அரசாங்கம் நமக்கு உதவி பண்ணுறாங்க PMFME அப்படிங்கிற திட்டத்தின் மூலமாக. ஆப்வியஸாக நம்ம ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கும் போது நம்ம எந்த இடத்துல ஸ்டக்காகி நிற்கிறோம் அப்படின்னா அந்த பிஸ்னஸை நல்லபடியாக ரன் பண்ணுறதுக்கான கையில் பணம் இல்லை. அந்த பணத்தை கொடுத்து நாங்கள் உதவி பண்ணுறோம், உங்கள் வாழ்க்கையோட தரத்தை நீங்கள் உயர்த்துங்க அப்படிங்கிற மாதிரி தான் அரசாங்கம் இந்த திட்டத்தை கொண்டுட்டு வந்திருக்காங்க. பிரதான் மந்திரி ஃபார்மலைசேஷன் ஆஃப் மைக்ரோ ஃபுட் ப்ராசஸிங் என்டர்பிரைசஸ் அப்படிங்கிறதா அந்த திட்டம். ஸோ அந்த திட்டத்தை பற்றி இன்னும் தெளிவாக தெரிஞ்சுக்கலாம். யாருக்கெல்லாம் கடன் கொடுப்பாங்க, என்னென்ன எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியாஸ் இருக்குது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம தெரிஞ்சுக்கலாம். வெல்கம் டு ஃப்ரீடம் தமிழ் பிஸ்னஸ் சேனல். நான் உங்கள் யுவராணி. உணவு தொழில் இதை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னால் சின்ன தொழிலேருந்து பெரிய தொழில் வரைக்கும் இருக்குது. அதாவது பெரிய பெரிய ரெஸ்டாரண்ட்ஸ் அதெல்லாம் நமக்கு இருக்குது. அதுக்கப்புறமா சின்ன ரெஸ்டாரண்ட்ஸ், அதுக்கப்புறம் ஸ்ட்ரீட் வெண்டர், ஸ்ட்ரீட் ஃபுட்டு, அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. நிறைய பேர் இந்த கைமுறுக்கு, அதுக்கப்புறம் ஸ்நாக்ஸை ப்ராசஸ் பண்ணி விற்கிறாங்க. அதே மாதிரி நம்ம பழங்கள்லாம் விற்கிறாங்க, காய்கறிகள்லாம் விற்கிறாங்க. சில பேர் அந்த பழங்கள், காய்கறிகள், அதில் ஊறுகாய், அந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் போட்டு விற்கிறாங்க. பழங்கள்லே சப்போஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னால் உதாரணத்துக்கு அத்திப்பழம், அதை சூரிய ஒளியில் காய வச்சுட்டு அதை ஒரு ட்ரை ஃப்ரூட்டாக விற்பாங்க. ஸோ அந்த மாதிரி ஃபுட் ப்ராசஸிங்கில் பெருசுலேருந்து சிறுசு வரைக்கும் நிறைய தொழில்கள் இருக்குது. நிறைய பேர் இந்த தொழிலை பண்ணிக்கிட்டு வராங்க. இந்தியாவை பொறுத்தவரை கணக்கு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னால் கிட்டத்தட்ட 25 லட்சம் இந்த மாதிரி அன்ஆர்கனைஸ்டு ஃபுட் ப்ராசஸிங் என்டர்பிரைசஸ் இருக்குது. அதாவது ஒரு பெரிய கம்பெனி கிடையாது, இவங்க ஒரு ரெஜிஸ்டர்ட் ஃபர்ம் கீழே வரமாட்டாங்க, பட் ஒரு அன்ஆர்கனைஸ்டு செக்டர். அவங்க கிட்டத்தட்ட 25 லட்சம் யூனிட்ஸ் இருக்கு. இந்த 25 லட்சம் யூனிட்ஸ், அதாவது அன்ஆர்கனைஸ்டு யூனிட்ஸ் வழியா 74% மேல எம்ப்ளாய்மெண்ட், அதாவது இந்த உணவு துறையில இருக்குல்ல, இந்த உணவு துறையில இருக்கிற வேலை வாய்ப்பு 74% மேல இந்த அன்ஆர்கனைஸ்ட் செக்டார்ஸை நம்பி தான் இருக்கு. இந்த அன்ஆர்கனைஸ்ட் செக்டார்ஸ் இவங்க இருக்காங்க, அதெல்லாம் ஓகே. ஸோ இவங்களுக்கு வேலை வாய்ப்பு, அதுக்கப்புறமா அவங்க தொழிலாம் இருக்குது அப்படின்னு சொன்னால் அந்த தொழிலை மேம்படுத்தணும். இப்போ ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால் இன்னும் பெட்டர் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் யூஸ் பண்ணணும். அவங்களோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை டெவலப் பண்ணி தரணும். அண்ட் அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்லாம் பயன்படுத்தணும் அப்படின்னு சொன்னால் அவங்களோட ஸ்கில் செட் இருக்கு இல்லையா, அவங்களோட திறமைகளெல்லாம் மேம்படுத்தி ஆகணுமே. ஸோ இது எல்லாமே பண்ணணும் அப்படின்னு சொன்னால் அதுக்குன்னு ஒரு அமைப்பு வேணும். அந்த மாதிரி அரசாங்கம் ஒரு அமைப்பு வச்சிருக்கு. அதுதான் PMFME, பிரதான் மந்திரி ஃபார்மலைசேஷன் ஃபார் மைக்ரோ ஃபுட் ப்ராசஸிங் என்டர்பிரைசஸ். இதுதான் இந்த PMFME. ஸோ இந்த PMFME வழியாக இவங்க எப்படி இந்த அன்ஆர்கனைஸ்டு ஃபுட் செக்டார்ஸ் எல்லாம் மேம்படுத்த போகிறாங்க, அவங்க ஸ்கில்ஸை எப்படி டெவலப் பண்ண போகிறாங்க, இது எல்லாமே நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். முக்கியமாக 3 வழியில் இந்த PMFME வழியாக நமக்கு உதவி கிடைக்குது. அது என்னென்ன அப்படிங்கிறத இப்போ நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். நம்பர் 1 ஃபினான்ஷியல், அதாவது நிதி உதவி. நம்பர் 2 டெக்னிக்கல், தொழில்நுட்பம். நம்பர் 3 பிஸ்னஸ், அதாவது உங்களோட வணிகம். நம்பர் 1 ஃபினான்ஷியல். இப்போ ஒரு தொழில் ஆரம்பிக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன், நமக்கு கண்டிப்பாக பண உதவி ரொம்ப முக்கியம். இப்போது ஒரு சின்னதாக ஒரு யூனிட் ஆரம்பிக்க போகிறேன் அப்படின்னு சொன்னால் அதுக்கு பெருசாலாம் செலவாகாது. சின்னதாக நான் ஊறுகாய் தான் சார் போட போகிறேன், சின்னதாக ஒரு பாட்டிலில் போட்டு விற்க போகிறேன் அப்படின்னு சொன்னால் அதுக்கு பெரிய செலவு இல்லை, கை காசை போட்டு ஆரம்பிச்சிடலாம். இதுவே பெருசாக நான் செட் பண்ண போகிறேன், இந்த பெருசாக செட் பண்ணுறது மூலியமாக என்னோட பிஸ்னஸை நான் ரீஜனலாக, நேஷ்னல் லெவலில், குளோபல் லெவலில் நான் இதை வளர்க்க போகிறேன் அப்படின்னு சொன்னால் அதுக்கு நமக்கு நிறைய நிதி உதவி தேவைப்படும். அந்த மாதிரி எப்படிலாம் நிதி உதவி தராங்க. ஸோ நிதி உதவி ரொம்ப குரூஷியல். அந்த மாதிரி நிதி உதவியை இந்த PMFME வழியாக நமக்கு கிடைக்குது. நம்பர் 2
டெக்னிக்கல் அப்படின்னு பார்க்குறப்போ வந்துட்டு நிறைய பேருக்கு தொழில்நுட்பம், அதாவது நாலேஜ், இந்த மெஷின்லாம் வந்து ஃபங்க்ஷன் பண்ணுற மாதிரி இல்லை ஏதாவது ஒரு ஸ்கில் செட்டு அதெல்லாம் இருக்காது. இப்போ வந்து ஒரு சன்ரைட் அப்படிங்கிறது வந்து நம்ம சூரிய ஒளியில் அந்த பழத்தை காய வச்சா போதும், அது வந்துட்டு சன்ரைடாக கிடச்சிரும், அது ட்ரை ஃப்ரூட்டாக நம்ம விற்றுக்கலாம். மற்றபடி வந்துட்டு இப்போ இந்த பவுடர் பண்ணணும், அதுக்கப்புறம் அதுலேருந்தே வந்து நான் பிஸ்கெட் பண்ண போகிறேன், இல்லைனா வந்துட்டு அதுலேருந்து ஒரு சாக்லேட் மாதிரி ஏதோ பண்ண போகிறேன், அந்த மாதிரி சில இன்னும் ப்ராசஸிங்லாம் பண்ணணும், வேல்யூ ஆடட் ப்ராடக்ட்ஸ்லாம் வந்துட்டு நான் உற்பத்தி பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன். டெக்னிக்கல் நாலேஜ் வந்து க்ரூஷியல். ஸோ அந்த டெக்னிக்கல் நாலேஜ் வந்து கிடைக்கணும் அப்படின்னு சொன்னால் எனக்கு வந்து இனிஷியலாக நான் கற்றுக்கல, யாராவது சொல்லித்தரணும். அது சொல்லித்தரத்துக்கான ஒரு அமைப்பு தான் இந்த PMFME. ஸோ இந்த PMFME வழியாக நம்மளோட இந்த அன்ஆர்கனைஸ்ட் ஃபுட் செக்டார்ஸ்க்கு டெக்னிக்கல் நாலேஜும் தராங்க. நம்பர் 3, பிஸ்னஸ். இந்த பாயிண்ட் வந்து ரொம்ப க்ரூஷியல். என்கிட்ட வந்து ஒரு திறமை இருக்குது, நான் வந்து சில காய்கறிகளை வந்து விளைவிக்கிறேன், இல்லை என்கிட்ட சில ப்ராடக்ட்ஸ்லாம் இருக்குது, அதை வச்சு நான் வேல்யூ ஆடட் ப்ராடக்ட்ஸ், அதாவது காய்கறிகள்லாம் இருக்குது, அதை வச்சு வந்து இப்போ பனானாவில் வந்து சில பேர்லாம் வந்துட்டு பனானா வழியாக வந்து இந்த பொட்டாசியம் பார் அந்த மாதிரிலாம் பண்ணுறாங்க, அத்திப்பழம் வழியாக வந்துட்டு சில விஷயங்கள்லாம் பண்ணுறாங்க, இந்த ஊறுகாய் அந்த மாதிரிலாம் போடுறாங்க. அது எல்லாமே வந்து வேல்யூ ஆடட் ப்ராடக்ட்ஸ். இந்த வேல்யூ ஆடட் ப்ராடக்ட்ஸ் பண்ணுறதுக்கான திறமை என்கிட்ட இருக்குது, ஸ்கில் என்கிட்ட இருக்குது, அதுக்கான எக்யூப்மெண்ட்டும் வந்து ஆல்மோஸ்ட் என்கிட்ட இருக்குது. ஆனால் இதை சந்தைப்படுத்துறது, இதை வந்து ஒரு தொழிலாக மாற்றுறது, இதை ஒரு வெற்றிகரமான வணிகமாக மாற்றணும் அப்படின்னு சொன்னால் வந்துட்டு அந்த பிஸ்னஸ் நாலேஜ் நமக்கு தேவை. ஸோ அந்த பிஸ்னஸ் நாலேஜ் வந்து யாராவது நமக்கு சொல்லித்தரணும். இந்த மார்க்கெட்டிங் எப்படி பண்ணுறது, பிராண்டிங் எப்படி பண்ணுறது, இது எங்கே கொண்டு போய் விற்கிறது, இது ஒரு பிஸ்னஸ் மாடலாக எப்படி கிரியேட் பண்ணுறது, இந்த நாலேஜ்லாம் வந்துட்டு நமக்கு PMFME வழியாக கற்றுத்தராங்க. இன்னைக்கு நேத்து நடக்கிற வியாபாரம் இது இல்லைங்க. ஸோ உணவை பதப்படுத்தி விற்கிறதுன்றது காலங்காலமாக நடந்துட்டு இருக்கக்கூடிய ஒரு விஷயம் தான். ஸோ இதை பற்றின இன்னும் தெளிவாக நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்மளோட ஃப்ரீடம் ஆப்பில் PMFME அப்படின்றதுக்காக ஒரு கோர்ஸ் இருக்குது. அதாவது அந்த ஸ்கீமை பற்றின விவரங்கள் 4 பேர் சொல்லுவாங்க, நானே சொல்கிறேன், நீங்கள் வந்து பதப்படுத்தி விற்கலாம், அரசாங்கம் இவ்வளோ அமௌண்ட் கொடுக்குறாங்க, இவ்வளோ கடன் உதவி செய்கிறாங்கன்னு. ஆனால் அதை பற்றி இன்னும் இன்டெப்டாக தெரிஞ்சுக்கிட்டா மட்டும்தான் அந்த ஒரு திட்டத்தினை பற்றின முழு புரிதல் நமக்கு கிடைக்கும் இல்லையா. ஸோ நம்மளோட ஃப்ரீடம் ஆப்பில் இந்த PMFME பற்றின தெளிவான ஒரு கோர்ஸ் வீடியோவே இருக்குது. இதோட பேரு PMFME திட்டத்தின் கீழ் உங்கள் மைக்ரோ உணவு பதப்படுத்தும் தொழிலை உருவாக்குங்கள். இந்த ஒரு கோர்ஸை நீங்க வாங்கி தெளிவா படிச்சு தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா அந்த திட்டத்தை பத்தின இன்னும் புரிதல் ஜாஸ்தியாக கிடைக்கும். உங்களோட பிசினஸையும் நீங்க இன்னும் அழகாவே டெவலப் பண்ணலாம். ஸோ ஃப்ரீடம் ஆப்பை டவுன்லோட் பண்ணி இந்த கோர்ஸை செக் பண்ணி பாருங்க. அண்ட் இப்போ இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பார்த்துட்டு வந்துடலாம். பழங்காலத்திலிருந்தே இந்தியாவில் உணவு பதப்படுத்துதலில் ஒரு சிறந்த பாரம்பரியம் உள்ளது. தொல்லிய தலங்களில் சிந்து சமவெளி நாகரிகத்தை ஆராய்ச்சி செய்தால் நமக்கு புரியும். உலர்த்துதல், உப்பு, புகைத்தல் ஆகியவற்றின் மூலம் உணவு பாதுகாக்கப்பட்டது. முகலாய் பேரரசர்கள் மதுபான காலத்தில் உணவு பதப்படுத்தல் மற்றும் சுவையூட்டுதலில் சில புதுமையான யோசனைகளை செயல்படுத்தினர். ஆங்கிலேயர் ஆட்சியில் பதப்படுத்துதல், குளிரூட்டுதல் போன்ற நவீன தொழில்நுட்பம் கொண்டு வரப்பட்டது. சுதந்திரத்துக்கு பிறகு இந்திய அரசு இத்துறையின் முக்கியத்துவத்தை உணர்ந்து 1951ஆம் ஆண்டு மத்திய உணவு தொழில்நுட்பம் ஆராய்ச்சி மையத்தை கொண்டு வந்தது. CFTRI என்பார்கள். உணவு பதப்படுத்தும் துறை மூலம் நிறைய வேலை வாய்ப்புகளும் கிடைத்தன. பழங்கள் மற்றும் காய்கறிகள், மசாலா பொருட்கள், இறைச்சி மற்றும் கோழி, பால் மற்றும் பால் பொருட்கள், மீன், தானிய பதப்படுத்துதல் மற்றும் சாக்லேட்டுகள், கொக்கோ, சோயா சார்ந்த பொருட்கள் போன்ற மிட்டாய் தயாரிப்புகள், உயர் புரத உணவுகள் ஆகியவை இந்தியாவின் உணவு கலாச்சார துறையை சேர்ந்தவை. இன்று உணவு பதப்படுத்துதல் துறையில் உற்பத்தி மற்றும் ஏற்றுமதியில் இந்தியா 5வது இடத்தில் உள்ளது. CAGR அறிக்கையின்படி இத்துறை 2013-2018 வரை 10.9% வளர்ச்சியை எட்டியுள்ளது. இத்தகைய உணவுப் பொருட்கள் கிடைப்பது மற்றும் பயன்படுத்த எளிதானது என்பதால் பேக்கேஜ் செய்யப்பட்ட உணவுக்கான தேவை நாளுக்கு நாள் அதிகரித்து வருகிறது. எனவே இந்தியாவில் தொகுக்கப்பட்ட உணவு சந்தையின் சாத்தியம் மிக அதிகமாக உள்ளது. உணவு பதப்படுத்தும் முறைகள். பல ஆண்டுகளாக மக்கள் உணவு கெட்டு போகாமல் தடுக்க பல்வேறு வழிகளை முயற்சித்துள்ளனர். 1. உலர்த்துதல். பழங்காலத்தில் புதிய இறைச்சி, பழங்கள் மற்றும் காய்கறிகள் ஈரப்பதத்தை நீக்க சூரிய ஒளியில் உலர்த்தப்பட்டன. உலர்ந்த உணவுகள் சீக்கிரம் கெட்டு போகாது. ஆனால் இன்று தொழிற்சாலைகள் உணவை உலர்த்துவதற்கு இயந்திரங்களை பயன்படுத்துகின்றன. நிறைய உணவுகளை இப்படி பதப்படுத்தலாம். 2. ஃபர்மெண்டேஷன். மக்கள் ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக இந்த முறையை பயன்படுத்தி ரொட்டி, ஒயின் மற்றும் பீர், சீஸ் போன்ற உணவுகளை பதப்படுத்தி வருகின்றனர். இந்த செயல்முறை உணவை ரசாயன பொருட்களாக மாற்றுகிறது. இதன் விளைவாக உணவு விரைவாக கெட்டுவிடாது. 3. குளிரூட்டல் மற்றும் உறைத்தல். குளிர்சாதன பெட்டி கண்டுபிடிக்கப்படுவதற்கு முன்பே மக்கள் குளிர்ந்த உணவை பனி அல்லது நீரோடைகள் மற்றும் குகைகளில் உறைய வைத்தனர். அந்த காலத்தில் மக்கள் தங்கள் வீட்டுக்கு கீழே உள்ள பாதாள அறைகளில் உணவை சேமித்து வைத்தார்கள்.
இது ஐஸ் ஹவுஸ் என்று அழைக்கப்பட்டது. அவை பனியால் நிரப்பப்பட்டு காப்பிடப்பட்ட பெட்டிகளாக இருந்தன. இயந்திர குளிர்பதனம் மற்றும் உறைதல் ஆகியவை 1800களில் உருவாக்கப்பட்டன. இதன் மூலம் உணவுப் பொருட்கள் கெட்டுப்போகாமல் நீண்ட நாட்களுக்கு பாதுகாத்து மற்ற பகுதிகளுக்கு வழங்க உதவியது. 4. ரசாயனங்கள். நுண்ணுயிர்களின் விரைவான உருவாக்கம் காரணமாக உணவு கெட்டுப்போனது. உணவு கெட்டுப்போவதை தாமதப்படுத்த ரசாயனங்கள் சேர்க்கப்பட்டது. பழங்களை பாதுகாக்க தேனும் சர்க்கரையும் சேர்க்கப்பட்டன. காய்கறிகள் மற்றும் இறைச்சிகளை பாதுகாக்க வினிகர் மற்றும் உப்பு பயன்படுத்தப்பட்டன. 5. சூடுபடுத்துதல், ஹீட்டிங். கேனிங் என்பது உணவில் உள்ள நுண்ணுயிர்களை கொல்ல வெப்பத்தை பயன்படுத்தும் ஒரு செயல்முறையாகும். சூடான உணவு கேன்கள் அல்லது ஜாடிகளில் மூடப்பட்டிருக்கும் உணவு குளிர்ந்து ஒரு வெற்றிட முத்திரை உருவாகிறது. எந்த நுண்ணுயிர்களும் நுழைவதை தடுக்கிறது. 1800களில் மக்கள் நுண்ணுயிர்களை பற்றி அதிகம் அறிந்ததால் பதப்படுத்துதல் முறைகள் உருவாகின. 1800களின் நடுப்பகுதியில் விஞ்ஞானி லூயிஸ் பாஸ்டர் உணவில் நுண்ணுயிர்களின் விளைவுகளை ஆய்வு செய்தார். அவரது ஆய்வுகள் பாஸ்டரைசேஷன் எனப்படும் செயல்முறைக்கு வழிவகுத்தது. ஸோ இந்த வீடியோவில் PMFME, அதாவது உணவை பதப்படுத்தி விற்கிறதன் மூலமாக நமக்கு என்னென்ன லாபம் கிடைக்குது, அந்த திட்டத்தின் மூலமாக எந்த அளவுக்கு கடன் கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு பேசிக்கான ஒரு நாலேஜ் நமக்கு கிடைச்சிருக்கும். பட் இதை பற்றி இன்னும் நிறைய விஷயங்கள் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்மளுடைய ஃப்ரீடம் ஆப்பில் இதை பற்றின ஒரு தெளிவான ஒரு வீடியோவே நாங்கள் போட்டிருக்கோம். PMFME திட்டத்தின் கீழ் உங்கள் மைக்ரோ உணவு பதப்படுத்தும் தொழிலை உருவாக்குங்கள் அப்படிங்கிறது தான் அந்த கோர்ஸுடைய பேர். அந்த கோர்ஸுடைய லிங்கை வீடியோனுடைய டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்க சொல்கிறேன், போய் செக் பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.